நமோ நாராயணா. வினதா சுதனே அப்படின்னு ஆரம்பிச்சதுக்கு காரணம் ரெண்டு. ஒண்ணு, வால்மீகி ராமாயணத்துல விஸ்வாமித்ர மகரிஷி பகவான் ராமரை எழுப்பும்போது கௌசல்யா சுப்ரஜா அப்படின்ட்டு தாயாரோட பேரை சொல்லி எழுப்புறார் இல்லையா? அதே மாதிரி வினதா அப்படிங்கிற பேர் நம்மளோட ஆண்டாள் அவ்வளவு ஒரு பரிவோட நாச்சியார் திருமொழியில யூஸ் பண்ணிருப்பா. வினதா சிறுவன் அப்படின்ட்டு கருடர்ல சொல்றதுக்கு. அதனால வினதா சுதனே அப்படின்ட்டு பெரிய திருவடி அழைக்கணும்னு ஆரம்பிச்சேன். அமிர்தத்தை காத்தவனே தேவாசுரர் இந்த சமுத்திர மத்தனம் பண்ணும்போது அந்த அமிர்தத்தை காப்பாத்துறதுக்கு பகவான் கருடரை அதை எடுத்துட்டு போ அப்படின்னு சொல்லிடுறாரு இல்லையா? அதனால அந்த டயத்துல அமிர்தத்தை காத்தவனே, அதனால்தான் அமிர்தமே கிடைச்சிது தேவர்களுக்கு. பக்ஷிராஜனே, இவர் தான் பக்ஷிராஜன். ஆனா நம்ம நினைக்கிற சாதாரண பட்சிகள் அந்த மாதிரி கம்பாரிசனே கிடையாது. ஏன்னா இவர் பரமபத வாசனே. அதனால இது ரெண்டுத்தையும் அடுத்து போட்டேன். நித்திய சூரியான அந்த பெரிய திருவடி பக்ஷிராஜன் அப்படின்னு சொல்லிட்டு. வேத ஸ்வரூபனே, வேதம் வேறல்ல, நம்மளோட கருடர் வேறல்ல இல்லையா? பிகாஸ் சுவாமி வேதாந்த தேசிகர் வேதாத்மா அப்படின்னே உபயோகப்படுத்தியிருக்கார். அதனால இங்க வேத ஸ்வரூபனே அப்படின்னு போட்டேன். பிரதிபிம்பமானவனே, பகவானுக்கு எப்போ தன்னை பார்த்துக்கணும் அப்படின்னாலும் கருடர் தானே கண்ணாடியா பகவானோட குணங்கள் எல்லாம் அவருக்கு ரிஃப்ளெக்ட் பண்றாரு. அதனால தானே பகவானுக்கு முன்னாடி கருடர் இருக்கார். அதனால பிரதிபிம்பமானவனே. இது இனிஷியலா அவரோட சம்போதனங்கள். குன்றை குடையாய் பிடித்த கோவிந்தனுக்கு வெயில் காக்க சிறகை விரித்தவனே, விண் தொடங்கி மண் பறந்து நாரணனின் மகுடம் மீட்டு செல்வனுக்கு அளித்தவனே. விரோச்சனன் ஒரு தடவை பகவானோட கிரீடத்தை அபகரிச்சுட்டு போயிடுறா. அப்போ கருடன் அங்கேருந்து கருட வேகத்துல மனவேகத்துல பறந்து விரோச்சனன் கிட்டேந்து அந்த கிரீடத்தை மீட்டுண்டு வரா. வந்துட்டு அதை நம்மளோட ஷீராப்திநாதருக்கு சேர்க்கணும். போற வழியில பார்த்தா நம்மளோட குழந்தை கண்ணன் விளையாடின்னு இருக்கார். வெயில் அடிக்குது அவர் மேல. இந்த கிரீடத்தை கொண்டு போயிட்டு இப்போ பகவான்கிட்ட சேர்க்கணும். அப்போ கருடர் பார்க்கும்போது, ஆஹா, நம்மளோட அழகான கண்ணன் இங்க விளையாடின்னு இருக்கார். கண்ணன் தான், அந்த பகவான் தானே இங்க நம்மளோட கண்ணனா இருக்கா. அப்போ நம்ம இந்த கிரீடத்தை எதுக்கு அங்க போய் சேர்க்கணும்? இங்க பகவான் கிட்ட இங்க பிருந்தாவனத்திலேயே சேர்த்துடலாமே அப்படின்ட்டு கருடருக்கு தோணுது. ஆனா இப்போ ஷீராப்தியில பகவான் பெரியவரா எழுதியிருப்பார். அவரோட மகுடம் அவ்வளவு பெருசு. இங்க குழந்தை கண்ணு சின்ன பையன் இல்லையா? ஆனா அந்த மகுடத்தை இங்க சூட்டின உடனே அப்படியே அது கச்சிதமா பொருந்துதான். இப்போ கூட மேல்கோட்டைக்கு போனோம் அப்படின்னா பகவான் அந்த வைரமுடி சேவை நம்மளுக்கு கொடுப்பார். அதனால இந்த இடத்துல கான்சியஸா இந்த பெயர்கள் பார்த்தோம் அப்படின்னா நாரணன் யூஸ் பண்றேன், செல்வனுக்கு அளித்தவன் அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஏன்னா செல்வன் அப்படின்னா கிருஷ்ணர் குழந்தை அப்படின்னு எடுத்துக்கலாம். இல்ல செல்வநாராயணன் சொல்றோம் இல்லையா, மேல்கோட்டை பெருமாள், அதனால செல்வப்பிள்ளை, அதனால செல்வன் எடுத்துக்கலாம். மேல்கோட்டையை திருநாராயணபுரம்னு சொல்லலாம், அதனால அங்கேயும் நாராயணன். அதே மாதிரி ஷீராப்தியிலேருந்து இந்த மகுடம் வந்ததுனால பகவானையும் நாராயணன் அப்படின்னு சொல்றோம். ஸோ இதை ரெண்டு இடத்துக்கும் சூட் ஆகிற மாதிரியான பெயர்கள் இந்த இடத்துல வந்திருக்கு, அமைஞ்சிருக்கு. அப்போ பகவான் அங்க விளையாடுறத பார்த்துட்டும் வெயில் அவர் மேல விழுதான். அதனால கருடர் என்ன பண்ணாராம், அவரோட சிறகை விரிச்சுண்டு பகவான் போற இடத்துல எல்லாம் பகவான் மேல வெயில் படாம பகவானை காத்தார் அப்படின்னு சொல்லுவா. இப்போ இது என்னன்னா அழகு, முதல்ல வினதா சுதனேன்னு ஆரம்பிச்சிருக்கோம் இல்லையா? அவன் அம்மா வினதைக்கு கருடர் ஏற்கனவே இந்த மாதிரி சிறகை விரிச்சு வெயிலேருந்து காத்திருக்காராம். ஏன்னா கட்ரு அவ அம்மாவை அடிக்கடி வெள்ள நிக்க வச்சிடுவாளாம் வினதைய வெயில்ல. அப்போ எல்லாம் கருடர் காப்பாத்திருக்காராம். ஸோ அவ அம்மாவுக்கு பண்ணதை இப்போ பகவானுக்கு பண்றா. அதனால சிறகை விரிச்சுட்டு வெயிலேருந்து காக்குறான்ட்டு. இந்த இடத்துல ஒரு அழகான விஷயம் என்னன்னா, கருடர் மட்டும்தான் பகவானுக்கு மேல இருந்தாலும் நம்மளால அக்செப்ட் பண்ணிக்க முடியறது. ஏன்னா எல்லாரும் யூஸ்வலா பகவானோட திருவடி சம்பந்தத்துக்கு தான் எதிர்பார்ப்பா இல்லையா? அதனால பகவானுக்கு திருவடி கைங்கரியம் பண்ணணும் அப்படின்னு நினைப்பா.
ஆனா கருடன் சிறக விரிச்சுண்டு பகவானுக்கு மேலேயும் நிழல் கொடுக்கிறார். ஏன்னா பகவான் கருட கொடியாவும் இருக்கார், கருடனை வந்து வாகனமாவும் வச்சுட்டு இருக்கார். அதனால அந்த ரெண்டுத்தையுமே இதுல கொண்டு வரணும் அப்படின்னு தோணித்து. அதனால இந்த இடத்துல அந்த சிறகை விரிக்கிறார் அப்படின்னு சொல்ற இடத்துல வந்து குன்றை குடையாய் பிடித்த கோவிந்தனுக்கு வெயில் காக்க சிறகை விரித்தவனே, அந்த இடத்துல வந்து பகவானுக்கு மேல சிறக விரிச்சுட்டு கருடர் பகவானை காப்பாத்துறார் அப்படின்னு வருது. இந்த கடைசி பேராகிராஃப்ல பார்த்தோம் அப்படின்னா, திருவடி கைங்கரியம் பூரிபவன் அப்படிங்கறதுனால வந்து பெருமாளோட பெரிய திருவடி கருடர் அப்படிங்கிறது வந்திருக்கு. அப்போ மேலையும் இருக்க கீழையும் இருக்கார். இது வந்து ரொம்ப யுனிக்னஸ் ஆஃப் கருடர் அப்படிங்கறத கொண்டு வரணும் அப்படின்னு தோணித்தடியன். இதுல பாவாத்மகமா அடியேனுக்கு தோணுனது என்னன்னா, இந்த மாதிரி ஒரு பக்தி இருக்கும்போது, நிச்சலமான பக்தி இருக்கும்போது, தன்னோட பக்தர்களை பகவான் தலைக்கு மேல தாங்குறார் அப்படின்ட்டு. கருடரை தன்னோட தலைக்கு மேல வச்சு தாங்குறார் இல்லையா பகவான். அதனால வந்து அவரை பொறுத்த வரைக்கும் பகவானை வெயிலேருந்து காப்பாத்துறாருன்னா, பகவான் வந்து கருடரை தன்னோட தலைக்கு மேல வச்சுட்டு இருக்காரு அப்படின்னு தோணித்து. பார்க்கடல் கடைய மலைபாரம் தாங்கி மாலோடு மலையை சுமந்தவனே. தேவர்கள் அசுரர்கள் எல்லாரும் அந்த மந்தர மலைய தூக்கிண்டு கொண்டு போய் ஷீராப்தியில வைக்கணும் கடையறதுக்கு அப்படின்னு ட்ரை பண்றா. அத்தனை பேர் சேர்ந்து அதை தூக்கும் போது கூட அந்த மந்தர மலை அவ்வளோ ஹெவியா இருக்கான். ஏன்னா அது வந்து கோல்ட்ல எல்லாம் பண்ணப்பட்ட மலை, தூக்க முடியலையா, அந்த பாரம் தாங்க முடியலன்ட்டு நிறைய பேர் அதுக்கு அடியிலே நசுங்கியெல்லாம் போயிடுறாளாம். உடனே பகவான் வந்து கருடாவா நம்ம ஹெல்ப் பண்ணலான்னு சொல்லிட்டு அந்த மலையை தூக்கி கருடர் மேல வைக்கிறாளாம். மலையும் பகவானும் ரெண்டு பேரும் இப்ப கருடர் மேல இருக்கா. அனாயாசமா கருடர் வந்து பறந்து அந்த மலைய வந்து ஷீராப்தியில வைக்கிறார். அப்போ கருடரோட கிரேட்னஸ் இது பாகவத புராணத்திலேயே சொல்லப்பட்டிருக்கு. அந்த மாதிரி பகவானையும் இந்த மலையையும் ஒரே நேரத்துல தாங்கின கருடர். பட்டராய் பாண்டியனுக்கு பரம்பொருளை விளக்கி பொங்கும் பரிவுடன் பாசுரம் பாடியவன். அப்பேற்பட்ட அந்த கருடர் இப்போ வந்து பெரியாழ்வாரா விஷ்ணு சித்தரா அவதரிச்சு பரம்பொருள் நிர்ணயம் பண்ணியிருக்காரு. வேதங்களே அவதரிச்சிருக்கு, கருடனே அவதரிச்சிருக்கார். அந்த பொங்கும் பரிவு இங்கேயும் நமக்கு தெரியுது. வெயில் காத்த அந்த கருடன் இங்க பொங்கும் பரிவோட வந்து திருப்பல்லாண்டு நம்மளுக்காக பாடி கொடுத்திருக்காரு இல்லையா. திரு சேர்ந்த மாலை தரிப்பவன். ஸோ பெருமாள் தாயார் ரெண்டு பேரையும் சேர்ந்து வந்து கருடாழ்வார் எல்லா இடத்துக்கும் மேல பண்றார். திருவடி கைங்கரியம் புரிபவன், தரணிக்கே தந்தையாய் திகழ்பவன். நம்மளோட பூமாதேவி தாயாரே ஆண்டாளா அவதரிச்சா, அதனால அவருக்கு வந்து தந்தையா பெரியாழ்வார் இருந்தார் இல்லையா. ஸோ தரணிக்கே தந்தையாய் திகழ்பவன், தன் மகளை திருமாலுக்கு அளித்தவன். கோதைய வந்து அப்படியே திருமகளாய் வளர்த்தேன் திருமால் கொண்டு சென்றான்னு சொல்றான் இல்லையா. அது மாதிரி வந்து தன் மகளை திருமாலுக்கு அளித்தவன். கடைசியில வந்து வினதாசுதனே, அமிர்தத்தை காத்தவனே, பக்ஷிராஜனே, பரமபதவாசனே, வேதஸ்வரூபனே, பிரதிபிம்பமானவனே. பெரிய திருவடியான கருடாழ்வார் மனசுல எப்பவுமே பகவான் விஷ்ணுவோட சிந்தனை தான் இருக்கு, அனவரதம் இருக்கு. அதே மாதிரி பகவான் விஷ்ணு சர்வ வியாபி இல்லையா, அவர் எப்பவுமே கருடரை பத்தி நினைச்சுட்டு இருக்காராம். எப்பவுமே நம்மளோட விஷ்ணு சித்தரான பெரியாழ்வாரை பத்தி நினைச்சுட்டு இருக்காராம். கோதையே தனக்கு கொடுத்தார் இல்லையா, அப்பேற்பட்ட விஷ்ணு சித்தர். அதனால விஷ்ணு சித்தர் எப்ப பார்த்தாலும் பகவான் நினைச்சுட்டு இருக்காராம். அதனால இது ரெண்டு பேரோட மனசையும் கொண்டு வரா மாதிரி இருக்கணும். அதனால விஷ்ணு சித்தரே நின் திருவடி சரணம். சர்வம் ஸ்ரீ கிருஷ்ணார்ப்பணமஸ்து.